வெல்கம் டு ஆர்எஸ்கே நீட் அகாடமி. நம்ம டெய்லி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்கறதுனா ட்ரிக் நம்பர் 74. இது டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் மேட்டர்ல வரக்கூடிய ஒரு கான்செப்ட், ரேஷியோ ஆஃப் டி ப்ராக்லி வேவ்லென்த். சரியா, ஒரு போட்டான் எலக்ட்ரான் கொடுத்துறாங்க, அதுக்கான டி ப்ராக்லி வேவ்லென்த்கான ரேஷியோ வந்து என்ன அப்படிங்கறது கேட்கறாங்க. இது வந்து பாருங்க ஒரு PYQ. இது எப்ப கேட்டிருக்காங்கன்னா 2016ல இதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்ப எதுல கேட்டிருக்காங்கிறத எனக்கு கமெண்ட்ல பண்ணுங்க. சரியா, இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, an electron of mass m and a photon have same energy E, the ratio of de Broglie wavelength associated with them is அப்படின்னு போட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்ப கேட்டிருக்க கொஸ்டின், நீ 2016ல இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இப்ப எதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில வேல்யூஸ் எல்லாம் பார்த்து பிராக்டிஸ் பண்ணி நீங்க அதை மெமரைஸ் பண்ணிக்கணும். சரியா, வேல்யூஸ் இதுதான் கேட்டிருக்காங்க, இதை மெமரைஸ் பண்ணிக்கணும். இப்ப இது ட்விஸ்ட் பண்ணி எப்படி கேட்கலாம், அப்படி கேட்டா அதுக்கு எப்படி ஆன்சர் பண்றதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் தான் இங்க வந்து பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க, an electron of mass m and a photon have the same energy E in the range of few electron volt. The ratio of wavelength of photon to wavelength of electron of their de Broglie wavelength is C equal to speed of light in vacuum அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. நீங்க PYQ பார்த்திருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் 2016 இந்த கொஸ்டினை நீங்க பிராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா 1/c இன்ட்டு E/2m ஹோல் பவர் 1/2 அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். சரியா, இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, the ratio of de Broglie wavelength associated with them கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரான், அதுக்கு அடுத்து போட்டான். ஃபர்ஸ்ட் வந்து என்ன, lambda E, lambda wavelength of the electron to wavelength of a photon இங்க கேட்டிருக்காங்க. ஆனா இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா wavelength of the photon to the wavelength of the electron அப்படிங்கிறது கேட்கறாங்க. ஒருவேளை நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா இதை பார்த்து ஆன்சர் பண்ணிக்கலாம். என்ன ஆன்சர், ஆப்ஷன் 2 C into root of 2m/e அப்படிங்கிறத சொல்லலாம். சரியா, இதுதான் ஷார்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ். அப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாக்குறீங்க, அதை போட்டு பிராக்டிஸ் பண்றீங்க. அதுல இந்த ரேஷியோ எப்படி இருக்குன்னா மேபி அதே கொஸ்டின் அப்படியே கேட்கலாம். அதை ட்விஸ்ட் பண்றதுன்னா என்ன, அந்த ரேஷியோவை மாத்தி கேட்கறாங்க, அவ்வளவுதான். சரியா, அப்ப இப்படிதான் நம்ம டைமை சேவ் பண்ணணும். இதுல வந்து பாருங்க, wavelength of the electron இதுக்கு ஆன்சர் வந்து C into root of 2m/e அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். சரியா, wavelength of the electron lambda is equal to என்ன வரும்னா h/root of 2me. ஓகே, இது வந்து wavelength of the electron. wavelength of the photon எவ்வளவு சார் அப்படின்னு கேட்டா நமக்கு hc/e. இப்போ நமக்கு என்ன கேக்குறாங்க, the wavelength of photon to wavelength of the electron lambda p/lambda e அப்படிங்கறது கேக்குறாங்க. அப்ப hc/e into root of 2me/h. ஏன்னா இது வந்து டினாமினேட்டர் வருது, அது ஒரு ரெசிப்ரோக்கல் நான் போட்டுட்டேன். h கேன்சல் ஆச்சு, e வந்து பாருங்க ரூட்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணுனா ரூட் ஆஃப் c into root of 2m/e அப்படிங்கிறது வரும். அப்ப இதுக்கு சரியான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் 2. அப்ப இந்த கொஸ்டினை நீங்க இந்த மாதிரி போட்டு போடலாம், ஈஸி தான். ஆனா இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இதுக்கான ஒர்க் நீங்க முன்னாடியே பண்ணிருந்தீங்கன்னா இந்த டைம் எப்ப பண்ணலாம், எப்ப சேவ் பண்ணலாம்னா நீட் எக்ஸாம்ல உங்களால சேவ் பண்ண முடியும். பார்த்ததுமே ஆன்சர் பண்ணலாம். சரியா, இந்த கொஸ்டின் மட்டும் ரேஷியோ என்னங்கிறத பாக்குறீங்க, பார்த்தது கரெக்டா சூஸ் பண்ணலாம். ஓகேவா, அப்ப இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னு என்ன பண்றீங்கன்னா 9750771555 நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்டை ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் உங்களை தேடி வரும். இன்னொன்னு என்ன பண்ணுங்க, நீங்க என்ன இன்ஸ்டியூட்டா இருந்தாலும் சரி, செல்ஃப் ஸ்டடியா இருந்தாலும் சரி, நம்மளோட ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்மளோட ஷார்ட் ட்ரிக்ஸ் இருக்கு, அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஃபார்வர்ட் பண்றோம். அதை ரிப்பீட்டடா திரும்ப போட்டு பார்க்கும்போது நீட் 2026ல அட்லீஸ்ட் மினிமமா 15 to 25 கொஸ்டின்ஸ் உங்களோட பார்த்ததுமே ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு ஆர்எஸ்கே உங்களுக்கு ஷூரிட்டி கொடுக்குது. சரியா, நீட் பிசிக்ஸ் மேட் ஈஸி அட் ஆர்எஸ்கே நீட் அகாடமி. நீங்க வந்து இதே மாதிரி ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணும், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் நான் போடணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி போடுறதுக்கு மோட்டிவேட்டடா இருக்கும். தேங்க்யூ. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.